السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சத்திய தூதை சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள் நபியவர்களின் குடும்பத்தார்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டும் அவர்களும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நமது உரையினுடைய தலைப்பு வணக்க வழிபாடுகளில் உறுதியாக நிலைத்திருத்தல். இஸ்லாமிய ஷரியாவிலே, இஸ்லாத்திலே எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட முக்கியமான ஒரு விடயங்களில் ஒன்றுதான் ஒரு வணக்கம். அது சிறிதாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் இலகுவானதாக இருந்தாலும் அதனை தொடர்ந்து செய்வது. ஒரு வணக்கத்திலே தொடர்ந்து செய்வது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம். அது சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் சரி. அப்படியென்றால் அதிகமான அமல் செய்து சில நேரம் செய்வது, சில நேரம் செய்யாமல் இருப்பதை விட கொஞ்சம் அமல் செய்தாலும் தொடர்ந்து அந்த அமலிலே விடுபடாமல் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அவர்கள் தமது தொழுகையிலே நிலைத்திருப்பார்கள். தாயிமூன், எப்பொழுதும் அந்த தொழுகையிலே அவர்கள் கவனமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அடியார்களினுடைய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்னவென்றால், அந்த அடியார்கள் கொஞ்சம் செய்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள். கொஞ்சமாக செய்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அமல்களை நாங்கள் தொடர்ந்து விடுபடாமல் செய்து வருவது நல்லடியார்களுடைய பண்பு, நல்ல மக்களுடைய பண்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் எவ்வாறு காணப்பட்டது, நபி அவருடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? கான அமலுஹு தீமத்தன். அவர்கள் ஒரு அமலை செய்தால் அதனை விடாமல் தொடர்ந்து செய்வார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, இதா அமில அமலன் அஸ்பதஹு, ஒரு அமலை செய்தால் அதனை தொடர்ந்து உறுதியாக செய்வார்கள். ஒரு நாளைக்கு செய்வது, இன்னொரு நாளைக்கு விட்டு விடுவது என்ற அந்த பழக்கம் நபியோரிடத்தில் இருக்கவில்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அமலை செய்துவிட்டு தொடர்ந்தாக அந்த அமலை செய்யாமல் அதனை விட்டு விடுவது
அது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறான், துறவரத்தை கடைபிடித்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்தி, அவர்கள் துறவரத்தை உருவாக்கி கொண்டார்கள், ஆனால் அதை சரியான முறையில் அவர்கள் பேணவில்லை. இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அவர்கள் சரியான முறையில் அதனை பேணவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்வதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அதனை சிறிது காலம் செய்துவிட்டு அதற்கு பின்னால் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா அப்துல்லாவே, லா தகும் மிஸ்ல ஃபுலானின் கான யகூமுல் லைல ثم தரகஹு, இரவிலே சிறிது காலம் நின்று வழங்கிவிட்டு அதற்கு பின்னால் அதனை செய்யாமல் விட்டுவிட்ட ஒரு மனிதனை போன்று இருந்து விடாதே என்பதாக நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதன் என்ற அடிப்படையிலே சில நேரங்கள் சில அமல்களை நாங்கள் செய்து கொண்டு வருவோம், சில வேளை தவறிப்போவது என்பது இயல்பு. அப்படியான சந்தர்ப்பம் அது மன்னித்து விடப்படக்கூடிய ஒரு விடயம், அதை மன்னிக்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆரம்பத்திலே மும்முரமாக ஈடுபடுவது, அதற்கு பின்னால் ஒரு சடைவு ஏற்படுவது என்பது ஒரு சாதாரண ஒரு இயல்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு சடைவு சலிப்பு ஏற்படக்கூடிய நேரத்திலே நாங்கள் சுதாரித்து கொண்டு மீண்டும் அந்த அமல்களே தொடர்ந்து ஈடுபடுவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு அமலை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகச் சிரமப்பட்டு அந்த அமலிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. எங்களால் இயன்ற அளவு, எங்களுடைய சக்திக்குட்பட்ட அளவு இலகுவாக செய்ய முடியுமான அமல்களை நாங்கள் தொடர்ந்து செய்தால்தான் எங்களால் என்ன செய்ய முடியும், அந்த அமல்களை செய்ய முடியும். தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அதனை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், தஹஜ்ஜுத் தொழக்கூடிய வளமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் 2 ரக்காத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். தொழுதால் 11 ரக்காத்து தான் தொழுவேன், இல்லாவிட்டால் தொழமாட்டேன் என்று சொன்னால் ஒருவராலும் செய்ய முடியாது. இரவு தொழுகை என்பது 11 ரக்காத்துகள், எனவே நான் தொழுதால் 11 தொழுவேன், இல்லாவிட்டால் தொழமாட்டேன் என்று ஷைத்தான் அப்படியான சிந்தனைகளை உருவாக்குவான். எனவே அப்படி இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. செய்தால் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. எங்களால் இயன்றளவு, எங்களுடைய சக்திக்குட்பட்ட அளவு நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் முக்கியம் என்ன, தொடர்ந்து செய்வது. எவ்வளவு செய்வது என்பதை விட எப்படி செய்கிறோம், தொடர்ந்து செய்கிறோமா என்பதுதான் முக்கியம் என்பதுதான் இங்கு சொல்லப்படக்கூடிய விடயம். எனவே நாங்கள் ஒரு அமலை செய்வதற்கு நாங்கள் முடிவெடுத்து விட்டால் நாங்கள் முதலாவது சிந்திக்க வேண்டும், இதை எனக்கு தொடர்ந்து செய்ய முடியுமா, எல்லா நாட்களும் என்னால் செய்ய முடியுமா என்பதை நாங்கள் முதலாவது சிந்தித்துவிட்டு, அதற்கு எங்களுக்கு நேரம் இருக்கிறவா, எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பதை நாங்கள் சிந்தித்துவிட்டு தான் ஒரு அமலை செய்வதற்கு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், பனூ இஸ்ரவேலர்களில் ஒரு சமுதாயம் இருந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான், அவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் தமது நபியிடம் வந்து முறையிட்டார்கள், இவ்வளவு எங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டும் நாங்கள் ஏன் எதிரிகளை எதிர்த்து போராடாமல் இருக்கிறோம், நாங்கள் எதிர்த்து போராட வேண்டுமல்லவா என்பதாக அவர்கள் நபியிடத்திலே வந்து முறையிட்டார்கள். அப்பொழுது அந்த நபி என்ன சொன்னார், உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் பார்த்து முன்வையுங்கள். இப்பொழுது நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் போராட்டம் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது முன்னால் நீங்கள் பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சிந்தித்து பேசுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், இல்லை, எவ்வளவு அநியாயம் எங்களுக்கு நடந்திருக்கிறது, எங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றி விட்டார்கள், எனவே நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது, யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நபியிடத்தில் முறையிட்டதும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யுத்தத்தை கடமையாக்கினார். ஆனால் ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு தவல்லௌ இல்லா கலீல மின்ஹும், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்பட்டது முன்னால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இப்படி நாங்கள் ஒரு அமலை தொடர்ந்து செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அல் ஹவுஃப் வர் ரஜா, அல்லாஹ்வினுடைய தண்டனையை பற்றிய பயமும் அல்லாஹ்வுடைய நன்மையில் ஆதரவும் எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் யாருக்கு இருக்குமோ, தண்டனையில் பயம், நன்மையில் ஆதரவு, இதில் யாருக்கு
இந்த இரண்டும் யாருக்கு இருக்குமோ அவர்கள் தொடர்ந்தும் நல்ல வழியிலே பயணிக்க முடியும். ஏனென்றால் யார் நரக நெருப்புக்கு அஞ்சுகிறாரோ அவர் பாவத்தை விட்டும் விரண்டோடுவது என்பது அவருக்கு பெரிய ஒரு செய்தி அல்ல. அது அவருக்கு இலகுவாக இருக்கும். பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வது நரகத்தை பயப்படுவோருக்கு மிக இலகுவான ஒரு விடயம். அதே போல நன்மையை எதிர்பார்ப்பவர்களுக்கு, பரிசை எதிர்பார்ப்பவர்களுக்கு எவ்வளவு தூரம் என்றாலும் அது சிறிய தூரமாகத்தான் தெரியும், இலகுவாகத்தான் தெரியும். ஓட்டப் போட்டியிலே வெற்றி பெற்றால் பெரும் ஒரு தொகை பணம் கிடைக்கிறது, பரிசு கிடைக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அது அவருக்கு சிறிய ஒரு தூரமாகத்தான் தெரியும். ஏன்? அந்த வெகுமதி, அந்த பரிசு பெருமதியானது. எனவேதான் தண்டனையை பயப்பட்டு அல்லாஹ்வுடைய சுவனத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்களுக்கு பாவத்தை விட்டும் தவிர்த்து நன்மைகளை செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு விடயம் அல்ல. எனவேதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களிலும், குறிப்பாக பிரச்சனைகளின் போது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடிக்கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை தவிர ஏழையவர்களுக்கு அது சிரமமாக இருக்கும். அந்த தொழுகை என்பது ஏழையவர்களுக்கு சிரமமாக இருக்கும். யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சாதவர்களுக்கு. ஆனால் அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கின்றோம் என்று அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு, நம்பியிருப்பவர்களுக்கு அது சிரமமாக இருக்க மாட்டாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே எங்களுக்கு வணக்க வழிபாடு செய்வதில் ஆர்வம் ஏற்பட்டால் நாங்கள் நிதானமாக அதனை கையாள வேண்டும். மும்முரமாக மிகச் சிரமப்பட்டு கஷ்டமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு சடை வளைந்து அதற்கு பின்னால் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்து விடுவதை விட ஒவ்வொரு நாளும் எங்களால் செய்ய முடியுமான அமல்களிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அமல்களை செய்வதிலே எங்களுக்கு சடைவு போக்கு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு சிறிய அமலையாவது நாங்கள் செய்ய வேண்டும். எனவே அதிகமான அமல்களை செய்துவிட்டு உடனே எல்லாவற்றையுமே விட்டு விடுவதை விட தொடர்ந்தும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பது தான் மிக முக்கியமானது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுது மினல் அஅமாலி மா துதீகூன். உங்களால் இயலுமான வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்ய முடியுமான வணக்க வழிபாடுகளை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே நடுநிலை எங்களுக்கு வணக்க வழிபாடுகளே நடுநிலை அவசியம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சில காலத்துக்கு அதிக அமல்களை செய்துவிட்டு அதற்கு பின்னால் எந்த அமலுமே செய்யாமல் இருப்பதை விட தொடர்ந்தும் சிறிய ஒரு விடயத்தையாவது செய்து கொண்டிருப்பதன் மூலமாக அதிகமான நன்மைகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்பதை இதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நீண்ட பிரயாணம் செல்லக்கூடியவர் எவ்வாறு தனது பிரயாணத்தை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அந்த பிரயாணத்தை செல்வாரோ, ஓய்வெடுத்து செல்வாரோ, அதே போலதான் ஒரு மனிதனும் வணக்க வழிபாடுகளிலே ஒரே அடியாக முழுமையாக ஈடுபட்டால் அவனுக்கு ஷைத்தான் பல்வேறு எண்ணங்களை ஏற்படுத்தி அமல்களை செய்யாமலே ஏற்படுத்தி ஒரு சிந்தனையை உருவாக்கி அமல்களை விட்டும் அவனை தூரமாக்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்காமல் எங்களுக்கு சிரமம் இல்லாத வகையிலே நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே தொடர்ந்து ஈடுபடுவதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய எல்லோருக்குமே இதை போன்ற ஒரு நிலைமை ஏற்படுவது என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம், சர்வசாதாரணமான ஒரு விடயம். ஆனால் அப்படியான சந்தர்ப்பங்களில் உண்மையாளர் யார், பொய்யர் யார் என்பதை எங்களுக்கு பிரித்து விளங்க முடியும். வணக்க வழிபாடுகளை சிறிய காலத்துக்கு செய்துவிட்டு அதற்கு பின்னால் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் பொய்யராக இருக்கின்றார். அவர் கொஞ்ச காலத்துக்கு வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு அதற்கு பின்னால் பழைய நிலைமைக்கு திரும்பி எல்லா பாவங்களையும் செய்வதற்கு ஆரம்பித்து விட்டால் இவர் ஒரு பொய்யர். ஆனால் உண்மையாளர் எப்படி இருப்பார்? அவர்
சில வேளை வழக்க வழிபாடுகளை விட்டு தவிர்த்து கொண்டாலும் ஹராமானவற்றிலே அவர் ஈடுபட மாட்டார். குறைந்தபட்சம் கடமையானவற்றை மாத்திரமாவது செய்து கொண்டிருப்பார். கடமையானவற்றை விட்டுவிட மாட்டார். ஹராமான எதிரையும் அவர் ஈடுபட மாட்டார். சுன்னத்தான விடயங்களில் சில வேளை அவர் கவலையினமாக இருக்கலாம். ஆனால் கடமையான விடயங்களை விட்டும் பொதுபோக்காகவோ அல்லது ஹராமான விடயங்களை அவர் செய்யக்கூடியவராகவோ அவர் இருக்க மாட்டார் என்பதை அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே எங்களுக்கு ஏதாவது அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டால், வழக்க வழிபாடுகளை செய்வதிலே ஒரு தயக்கம் பின்னடைவு ஏற்பட்டுவிட்டால், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்கியா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலிருந்து என்னை பாதுகாத்து பழைய நிலைமைக்கு என்னை கொண்டு வருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவராக, மன்றாடக்கூடியவராக, கெஞ்சக்கூடியவராக யார் இருப்பாரோ அவர் உண்மையாளர். அவர் உண்மையாளர். அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், எப்பொழுதுமே பாவங்கள் செய்யாமல் நன்மையை மாத்திரம் செய்து கொண்டு இருந்து அந்த அல்லாஹ்விடத்திலே அந்த தனது பணிவை உணராத ஒரு மனிதரை விட பாவம் செய்தாலும் கூட தனது பாவத்தை நினைத்து வருத்தப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு முன்னால் தனது பணிவை வெளிப்படுத்தக்கூடிய மனிதன் சிறந்தவன். அதனால் தான் அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் பாவம் செய்வதும் கூட அல்லாஹ்வுடைய நியாமத்துகளில் ஒன்று என்பதாக சொல்வார்கள். எப்பொழுது அது நியாமத்தாக மாறும்? நியமத்தா நிக்குமத்தா, அது ஒரு முசீபத்தா அல்லது நியமத்தா என்பதை ஒரு மனிதனுடைய பாவம் செய்வது எப்பொழுது நியாமத்தாக எப்பொழுது நிக்குமத்தாக மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் பாவம் செய்ததன் பின்னால் யார் அதிகமாக தௌபா செய்ய அவருடைய முடிவெடுக்கிறார், அதிகமாக தௌபா செய்கிறாரோ, அதிகமான நன்மைகளை செய்கிறாரோ, பாவத்தை செய்துவிட்டேன் என்று சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு கை செய்தப்பட்டு அந்த பாவத்துக்கு பகரமாக பல்வேறு நன்மைகளில் ஈடுபடக்கூடிய பக்குவமும் பழக்கமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். ஆனால் பாவம் செய்துவிட்டால் அதனை எந்த பொருட்படுத்தாமல் யாராவது இருக்கக்கூடிய பழக்கம் யாரிடத்தில் இருந்தால் அவர் மிக ஆபத்தான ஒரு நிலைமையிலே இருக்கிறார். அதே போல நன்மையை அதிகமாக செய்கிறோம் என்ற பெருமையோடு தற்பெருமையோடு அல்லாஹ்விடத்திலே மன்றாடாத ஒரு அடியான் அவரும் மிக ஆபத்திலே இருக்கிறார். அவர் பாவம் செய்யாவிட்டாலும் நன்மைகள் அதிகமாக செய்தாலும் அவரும் மிக ஆபத்திலே இருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த பாவம் செய்துவிட்டால் சுதாரித்துக் கொள்வது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது, அந்த பாவத்திற்கு பகரமாக ஒரு பாவம் செய்துவிட்டோம் என்பதற்காக 9 நன்மைகளை நாங்கள் செய்யக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருப்பதுதான் ஒரு உண்மையான ஈமான்தாரியினுடைய மூமினுடைய பண்பு. அந்த பண்பு எம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் சற்று மறுபரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான பாக்கியத்தை தருவானோ அவர்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள். நன்மைகளை செய்வதை விட்டும் சில வேளை எங்களுக்கு சடைவு ஏற்பட்டாலும் மீண்டும் சுதாரித்துக் கொண்டு அந்த நன்மையை செய்வதற்கு ஆர்வம் எங்களுக்கு பிறக்கிறது. நாங்கள் நன்மையை செய்வதற்கு ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல ரமலான் மாதத்திலே நாங்கள் பல நோன்புகளை நோட்டிருக்கிறோம். அதே நேரம் இரவு நேரத்திலே நின்று வணங்கியிருக்கிறோம். பல சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்திருக்கிறோம். எனவே இதனை நாங்கள் ரமலானோடு நாங்கள் நிறுத்திவிடக்கூடாது. அதே நேரம் ரமலானிலே செய்ததை போன்றே நாங்கள் செய்ய வேண்டும் என்பதும் கட்டாயம் கிடையாது. சில மக்கள் நினைப்பார்கள், செய்தால் ரமலானில் செய்ததை போல செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் செய்யக்கூடாது அல்லது செய்வதிலே பிரயோசனம் இல்லை. அது ஒரு நயவஞ்சகத்தனமாக சிலர் ஃபீல் பண்ணுவதுண்டு, சிலர் உணர்வதுண்டு. அப்படியல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே யாருமே ரமலானிலே இருப்பதைப் போல முழு வருடமும் இருக்க முடியாது. முழு வருடமும் ரமலானிலே உள்ள பக்குவம் எங்களுக்கு இருக்க மாட்டார். இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் சென்று விடக்கூடாது. ரமலானிலே நோன்பு நோற்றால் ரமலானிலே மாத்திரம்தான் நோன்பு நோட்பது. அதற்கு பின்னால் எந்த நோன்பும் சுன்னத்தான நோன்பு எதையுமே நோட்பது கிடையாது என்றால் அது மிக மோசமான ஒரு பழக்கம். ரமலானிலே மாத்திரம்தான் இரவு நேரத்தில் நின்று வழங்குகிறோம், அதற்கு பின்னால் இரவிலே நின்று வழங்குவதை பற்றி எந்த சிந்தனையுமே நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. ரமலானிலே மாத்திரம்தான் சதக்கா கொடுக்கிறோம், தான தர்மம் கொடுக்கிறோம், அதற்கு பின்னால் சதக்கா கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அதுவும் ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அந்த சகோதரர்களே, ரமலானிலே உள்ள சில விடயங்களை ரமலானுக்கு பின்னால் ஓரளவாவது நாங்கள் செய்து வர வேண்டும். ரமலானில் அல் குர்ஆனை ஓதினோம், ரமலானிலே ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு அல்லது 2-3 ஜுசுக்கள் ஓதியிருப்போம். ஏனைய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு அளவாவது ஓத வேண்டும். இரவு தொழுகையை நாங்கள் ரமலானிலே 11 ரக்காத்துகள் நாங்கள் தொழுதோம். ஆனால் ரமலான் முடிந்தால் 11 ரக்காத்துகள் தொழ முடியாவிட்டாலும்
குறைந்தபட்சம் ஒரு ரக்காத்தாவது நாங்கள் தொழ வேண்டும். வித்ருடைய ஒரு ரக்காத்தையாவது நாங்கள் பேணுதலாக தவறாமல் தொழுது வர வேண்டும். இஷா தொழுகையுடைய சுன்னத்துக்கு பின்னால் ஒரு ரக்காத்தையாவது நாங்கள் தொழுது வர வேண்டும். அது நாங்கள் கியாமுல் லைல் பேணி செய்வதற்கான ஒரு அடையாளம். ஒரு ரக்காத்து, அதுக்கு பின்னால் சற்று முன்னேற்றமாக 3 ரக்காத்துகள் 5 ரக்காத்துகள் என்று நாங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லலாம். அதிகரிக்க முடியாவிட்டால் பிரச்சனை இல்லை. ஒன்றிலேயாவது நாங்கள் தொடர்ந்து இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்படி இரவிலே தொழக்கூடிய அந்த தொழுகை எங்களுக்கு தவறிவிட்டால் பகல் நேரத்திலே எங்களுக்கு தொழ முடியும். பகல் நேரத்திலே அதை எங்களால் கலா செய்வதற்கு எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ஒரு ரக்காத்து தொழக்கூடியவருக்கு ஒரு நாள் தவறிவிட்டால் அவர் என்ன செய்யலாம்? பகல் நேரத்தில் 2 ரக்காத்துகளை தொழுது அதனை கதா செய்ய முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தொடர்ந்தும் இந்த வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஈடுபடுவது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனைத்தான் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் விடாமல் ஒரு மனிதன் இரவிலே நின்று வணங்குவது சுன்னத்தாக இருக்கிறது, வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டால், நல்ல சுறுசுறுப்பாக இருந்தால் அவர் அதனை நீளமாக தொழலாம். அவருக்கு சோம்பல் ஏற்பட்டால் ஷோர்ட்டாக சாதாரணமாக தொழுதுவிட்டு செல்லவும் முடியும். அவ்வாறு தொழ முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் அவருக்கு தூக்கம் மேலிட்டு விட்டால் அவர் என்ன செய்யலாம்? அவர் பகல் நேரத்திலே அதனை தொழலாம் என்பதாக சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஓரளவாவது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தால் நீண்ட நாட்கள் எதுவுமே எந்த அமலுமே செய்யாமல் இருப்பதை விட்டு அது எங்களை பாதுகாக்கும். அந்த எண்ணம் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு அடியான் எப்பொழுதுமே முன்னேறி கொண்டிருக்கிறான் அல்லது பின்னடைவிலே இருக்கிறான், நடுவிலே இருப்பது என்பது கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய அடிப்படை கடமைகள் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள். நாங்கள் அந்த கடமையான வணக்க வழிபாடுகளை எவ்வாறு செய்கிறோம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதிலே எவ்வளவோ கோளாறுகள் குறைபாடுகள் நிறைந்திருக்கின்றன. நாங்கள் யாரும் வாதிட முடியாது, நான் 100க்கு 100% எனது கடமைகளை சரியாக செய்கிறேன், கடமைகளை நான் செய்கிறேன் தான், அதனை பூரணமாக பரிபூரணமாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது போல 100க்கு 100% பெர்ஃபெக்டாக நான் நிறைவேற்றுகின்றேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே அதற்கான தீர்வு என்ன? அதற்கான தீர்வுதான் சுன்னத்தான விடயங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 5 நேர ஃபர்தான தொழுகைகளை நாங்கள் தொழுவதிலே பல்வேறு விதமான குறைகள் இருக்கின்றன. எனவே அதிலே உள்ள குறைபாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் முன்பின் சுன்னத்துகளை நாங்கள் தொழ வேண்டும். அதே போல் எங்களுடைய ரமலானிலே நாங்கள் நோற்ற கடமையான நோன்பிலே பல்வேறு விதமான குறைபாடுகள் கோளாறுகள் இருக்கின்றன. எனவே அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் ஷவ்வாலுடைய 6 நோன்புகள், அதே போல ஏனைய சுன்னத்தான மாதாந்தம் நோட்க வேண்டிய நோன்புகள், திங்கட்கிழமை வியாழக்கிழமை, மாதத்திலே 3 நாட்கள், அரஃபா நோன்பு, ஆஷூரா நோன்பு போன்ற நோன்புகளை யாவது குறைந்தபட்சம் எங்களால் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய கடமையான நோன்புகளில் ஏற்பட்ட குறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவர்த்தி செய்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அது குறைவாக இருந்தாலும் அதனை குறைத்து நாங்கள் மதிப்பிடக்கூடாது. அதனை நாங்கள் தொடர்ந்து செய்ய வர வேண்டும். அதே நேரத்தில் சில பேர் ஷைத்தான் என்ன செய்வார்கள் சொன்னால், நாங்கள் ஒரு சின்ன ஒரு அமலை தானே தொடர்ந்து செய்து வருகிறோம், இதில் என்ன பிரயோசனம் கிடைக்கப் போகிறது என்ற ஒரு எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவார். எனவே அதற்கு அதிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அதிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அப்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு சிறிய ஒரு அமலையாவது, சிறிய ஒரு அமல், அப்படியான ஒரு அமலை செய்வதற்காவது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால், அதனை நாங்கள் எப்படியாவது அதனை தவறாமல் செய்து வருவதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதனை ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக கருத வேண்டும், பெரிய ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். நன்மையான காரியம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் அதனை ஒரு பாக்கியமாக கருத வேண்டுமே தவிர சுமையாக கருதக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல ஒரு கெட்ட ஒரு விடயத்திலே தீமையான ஒரு விடயம், அது ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அதிலே இருந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிய ஒரு விடயம் தானே, அதனால் அதனை செய்வதா என்று நடந்துவிடப் போகிறது என்று நாங்கள் கவனீனமாக பொடுபோக்காக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ഖൈറன் யரஹ், யார் ஒரு சிறிய ஒரு அளவு, சிறிய ஒரு சிற்றெரும்பளவு
நன்மையை செய்தாலும் அதனையும் மறுமை நாளையிலே கண்டுகொள்வார். எதுவும் மிஸ் ஆக மாட்டாது. அல்லாஹ்வுடைய ஏட்டிலே, அல்லாஹ்வுடைய தராசிலே எதனையும் அல்லாஹ் தஆலா நிறுக்காமல் விட மாட்டான். இது சிறிய ஒரு அமல்தானே என்று அல்லாஹ் தஆலா அதை கணக்கெடுக்காமல் விடுவானா? இல்லை. அதே போல வமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், ஒரு சிற்றெரும்பளவு யாராவது தீமை செய்தால் அதனையும் மறுமையிலே கண்டுகொள்வார். மறுமையிலே கண்டுகொள்வார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நல்லமல்களை நாங்கள் தொடர்ந்தும் நமது மரணம் வரைக்கும் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.